ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் பாருங்கள். தமிழ் டாப்பிக்கிலிருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாரதியார் இல்லாத குறையை போக்க வந்தவர் என்று ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர் யார்? வே. ராமலிங்கனார். இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள் கொஸ்டின். பாரதியார் இல்லாத குறையை போக்க வந்தவர் என்று ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கனார். செகண்ட் கொஸ்டின், போற்றாதார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து மூணாவது கொஸ்டின், பொய்யா நெறி என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து நாலாவது கொஸ்டின், அன்பும் அறமும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மைகள். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், தேன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு உவமை தொகை. அடுத்து ஆறாவது கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். அடுத்து ஏழாவது கொஸ்டின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் யார்? வே. ராமலிங்கனார். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கனார். அடுத்து எட்டாவது கொஸ்டின், காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், விரதம் என்பதன் பொருள் நோன்பு. அடுத்து 10வது கொஸ்டின், நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து 11வது கொஸ்டின், விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவர் யார்? நாராயண கவி. இந்த கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவர் யார்னா நாராயண கவி. அடுத்து 12வது கொஸ்டின், உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். அடுத்து 13வது கொஸ்டின், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பரணி. அடுத்து 14வது கொஸ்டின், முல்லைக்கு தேர் தந்தவர் யார்? பாரி. அடுத்து 15வது கொஸ்டின், புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார்? குமணன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார்? குமணன். அடுத்து 16வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என்றழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. அடுத்து 17வது கொஸ்டின், மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல். அடுத்து 18வது கொஸ்டின், ஒளியின் வடிவம் ஒளியின் வரி வடிவம் எழுத்து. அடுத்து 19வது கொஸ்டின், தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. அடுத்து 20வது கொஸ்டின், பேச்சு மொழியை எவ்வாறு அழைப்பர்? உலக வழக்கு. அடுத்து 21வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? 2. அடுத்து 22வது கொஸ்டின், சார்பெழுத்தின் வகைகள் 10. அடுத்து 23வது கொஸ்டின், குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவே ஒலிக்கும், அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவே ஒலிக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு. அடுத்து 24வது கொஸ்டின், தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் எது? குற்றிய லுகரம். அடுத்து 25வது கொஸ்டின், குற்றிய லுகரம் பிரித்து எழுதும் முறை குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அடுத்து 26வது கொஸ்டின், ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது முற்றிய லுகரம். அடுத்து 27வது கொஸ்டின், குற்றியலுகரத்தின் வகைகள் 6 வகைப்படும். அடுத்து 28வது கொஸ்டின், பாகு மாசு இவை நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து 29வது கொஸ்டின், தற்போது உரைநடை வழக்கில் இல்லாத உகரம் எது? குற்றிய லிகரம். அடுத்து 30வது கொஸ்டின், சுரதாவின் சிறப்பு பெயர்கள் உவமை கவிஞர், கவிஞர் திலகம், தன்மான கவிஞர். இதில் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணியாங்க, தன்மான கவிஞர் அது கேட்க வாய்ப்பு இருக்குது, அது பார்த்துக்காங்க. தன்மான கவிஞர் என அழைக்கப்படும் சிறப்பு பெயர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. அடுத்து 31வது கொஸ்டின், கார்த்திகை தீபம் என தொடங்கும் பாடல் எந்த வகையை சார்ந்தது? கிளிக்கண்ணி. அடுத்து 32வது கொஸ்டின், கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்னா ராஜ மார்த்தாண்டன். அடுத்து 33வது கொஸ்டின், நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு.
அடுத்து 34வது கொஷின். நிலவு ஒளியில் பழந்தின்ன கூட்டமாக படையெடுத்து வருபவை வௌவால். அடுத்து 35வது கொஷின். நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் மரம். அடுத்து 36வது கொஷின். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? தந்தம். அடுத்து 37வது கொஷின். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடமெது? முண்டந்துறை. அடுத்து 38வது கொஷின். கரடி ஒரு அனைத்துண்ணி. அடுத்து 39வது கொஷின். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஸ் என்று அழைக்கப்படும் விலங்கு? புலி. அடுத்து 40வது கொஷின். யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை. அடுத்து 41வது கொஷின். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் முடிகள். அடுத்து 42வது கொஷின். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடமெது? மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பாருங்க, இது ஒரு மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், அதாவது கோவை மாவட்டம். அடுத்து 43வது கொஸ்டின். வேட்கை எனும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. அடுத்து 44வது கொஸ்டின். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்? பணம் கிடைத்தது. அடுத்து 45வது கொஸ்டின். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அடுத்து 46வது கொஸ்டின். குறுக்கம் எத்தனை வகைப்படும்? 4 குறுக்கம். அடுத்து 47வது கொஸ்டின். ஆயுத குறுக்கம் அரை மாத்திரை அளவிலிருந்து டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும்? கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்து 48வது கொஸ்டின். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும், வள்ளுவர் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியுள்ளனர். இதனால் பார்த்துங்க, வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே சொன்னது பாரதிதாசன், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். தமிழ்நாடுன்னு சொன்னால் பாரதியார், ஓகேங்களா. இந்த உலகமேன்னு சொன்னால் பாரதிதாசன், ஞாபகம் வச்சாங்க, வையகம். அடுத்து 49வது கொஸ்டின். வாய்மை எனப்படுவது? தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து 50வது கொஸ்டின். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து 51வது கொஸ்டின். காவர் பெண்டு சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். அடுத்து 52வது கொஸ்டின். சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு. இந்த கொஸ்டின் மட்டும் சொல்கிற பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா காவர் பெண்டு. அடுத்து 53வது கொஸ்டின். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு? அடுத்து 54வது கொஸ்டின். மாதோ என்பதன் பொருள் பெண், அது பெண்ணே. அடுத்து 55வது கொஸ்டின். 1917 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரியில் பிறந்தவர் வான மாமலை. வான மாமலை, ஓகேங்களா. அடுத்து 56வது கொஸ்டின். வாரணம் என்னும் சொல்லின் பொருள் யானை. அடுத்து 57வது கொஸ்டின். கமுகு என்னும் சொல்லின் பொருள் பாக்கு. அடுத்து 58வது கொஸ்டின். ஆசார வாசல் என்னும் சொல்லின் பொருள் அரண்மனை வாசல். அடுத்து 59வது கொஸ்டின். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும்? முயல். அடுத்து 60வது கொஸ்டின். கட்டபொம்மனின் குலதெய்வம் சக்கம்மா தேவி. அடுத்து 61வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. அடுத்து 62வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. அடுத்து 63வது கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? திரு கல்யாண சுந்தரனார். அடுத்து 64வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது பரவிய நோய் பிளேக். அடுத்து 65வது கொஸ்டின். வங்கசிங்கம் என்றழைக்கப்படுபவர் நேதாஜி. அடுத்து 66வது கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் யாருடைய தூதராக செயல்பட்டார்?
விவேகானந்தரின் தூதராக செயல்பட்டார். 67வது கொஸ்டின், டேஸ் பிரசங்கத்தையும் டேஸ் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிபட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். அதாவது சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிபட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும். ஓகேங்களா? பிரசங்கம் சிதம்பரனார், பாட்டு பாரதியார். ஓகேங்களா? அடுத்த 68வது கொஸ்டின், இலக்கண போலி முன்பின்னதாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். அடுத்த 69வது கொஸ்டின், இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. அடுத்து 70வது கொஸ்டின், பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இரக்க ரடக்கல். அடுத்து 71வது கொஸ்டின், 10 பாட்டில் உள்ள பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளவர் யார்? கடியலூர் உருத்திரங் கண்ணனார். அடுத்த 72வது கொஸ்டின், மதலை என்பதன் பொருள் தூண். அடுத்த 73வது கொஸ்டின், நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். அடுத்த 74வது கொஸ்டின், அழுவம் என்பதன் பொருள் கடல். அடுத்த 75வது கொஸ்டின், சென்னி என்பதன் பொருள் உச்சி. அடுத்த 76வது கொஸ்டின், வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. அடுத்த 77வது கொஸ்டின், உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடியோட்ட சொல்லின் பொருள் என்ன? அழுவம் பார்த்தீங்கன்னா கடல். அடுத்த 78வது கொஸ்டின், கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். அடுத்த 79வது கொஸ்டின், தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. அடுத்து 80வது கொஸ்டின், 10 பாட்டு நூல்களுள் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல்களின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சர் நானே கூட சொல்லிடுற பாருங்க, 2. ஓகேங்களா? 10 பாட்டு நூல்களுள் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல்களின் எண்ணிக்கை 2. அடுத்து 81வது கொஸ்டின், உருத்திரங்கண்ணனார் வாழ்ந்த ஊர் கடியலூர். அடுத்து 82வது கொஸ்டின், கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அடுத்து 83வது கொஸ்டின், மருதன் இளநாகனார் யார் பார்த்தீங்கன்னா மருதத்திணை செயல்களில் இயற்றுவதில் வல்லவர் ஆகையால் மருதனும் அடைமொழி பெற்றார். ஓகேங்களா? மருதன் இளநாகனார் யார் பார்த்தீங்கன்னா மருதத்திணை செயல்களை இயற்றுவதில் வல்லர் ஆகையால் மருதனும் அடைமொழி பெற்றார். அடுத்து 84வது கொஸ்டின், அகநானூற்றில் 2, 8, 12, 18 எண்களை கொண்ட 80 பாடல்கள் குறிஞ்சி திணையில் அடங்கும். ஓகேங்களா? அடுத்து 85வது கொஸ்டின், 4, 14, 24, 34 எண்களை கொண்ட 40 பாடல்கள் முல்லை திணையில் அமையும். அடுத்து 86வது கொஸ்டின், 6, 16, 26, 36 எண்களை கொண்ட 40 பாடல்கள் மருத திணையில் அடங்கும். அடுத்து 87வது கொஸ்டின், 10, 20, 30, 40 எண்களை கொண்ட 40 பாடல்கள் நெய்தல் திணை. ஓகேங்களா? இது 4 திணை வச்சுக்காங்க. 2, 8, 12, 14, 18ன்னு சொன்னால் குறிஞ்சி திணை, 4, 14, 24, 34னா முல்லை திணை, 6, 16, 26, 36னா மருத திணை, 10, 20, 30, 40ன்னு சொன்னால் நெய்தல் திணை. அடுத்து 88வது கொஸ்டின், 1, 3, 5, 7 என ஒற்றைப்படை எண்களை கொண்ட 200 பாடல்கள் பாலைத்திணை. ஓகேங்களா? அடுத்து 89வது கொஸ்டின், வங்கூல் என்பதன் பொருள் காற்று. அடுத்து 90வது கொஸ்டின், நீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவர், அதாவது நாவாய்னா படகு. அடுத்து 91வது கொஸ்டின், எல் என்பதன் பொருள் பகல். எந்த இல்லுன்னு பார்த்துக்காங்க. அடுத்து 92வது கொஸ்டின், மாட ஒள்ளெரி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். அடுத்து 93வது கொஸ்டின், புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். கொஸ்டின் இப்படி மாற்றி கேட்கலாம், கடலில் புலால் நாற்றம் உள்ளது அப்படின்னு சொன்ன நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
அது பார்த்தீங்கன்னா அகநானூறு. கொஸ்டின் எப்படி சொல்ல மாற்றி கேட்கலாம். நீங்கள் கொஸ்டினையும் படித்தேன், ஆன்சர் படித்தேன் கரெக்டாக. ஓகேங்களா. அடுத்து 94வது கொஸ்டின். மருதன் இளநாகனார் கலித்தொகையில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 3. அடுத்து 95வது கொஸ்டின். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். அடுத்து 96வது கொஸ்டின். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர் வழக்கம். அடுத்து 97வது கொஸ்டின். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். அடுத்து 98வது கொஸ்டின். பயணம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அடுத்து 99வது கொஸ்டின். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். அடுத்து 100வது கொஸ்டின். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். அடுத்து 101வது கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. இந்த கொஸ்டினோட டைம் மாதிரி இது இம்பார்ட்டன் கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் பட்டினப்பாலை. அடுத்து 102வது கொஸ்டின். உலகு கிளர்ந்தென்ன உருகெல வங்கம் என்று பெரிய கப்பலை குறிக்கும் நூல் அகநானூறு. இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்க கொஸ்டின். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எதுனா அகநானூறு. அடுத்து 103வது கொஸ்டின். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி டேஸ் நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. அடுத்து 104வது கொஸ்டின். கம்மியர் என்போர் நன்கு அறிந்திருந்த கலை கப்பல் கட்டும் கலை. கொஸ்டின் இப்படி மாற்றி கேட்கலாம் பாருங்க. கப்பல் கட்டும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மியர். ஓகேங்களா. அடுத்து 105வது கொஸ்டின். தமிழக கப்பல் கட்டும் கலையை வியந்து பாராட்டிய கடற்பயணி மார்கோ போலோ. இது ஒரு மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு சொல்கிற பாருங்க. தமிழக கப்பல் கட்டும் கலையை வியந்து பாராட்டிய கடற்பயணி யார் பார்த்தீங்கன்னா மார்கோ போலோ. அடுத்து 106வது கொஸ்டின். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மரக் கப்பல்கள். அடுத்து 107வது கொஸ்டின். பழந்தமிழர்கள் டேஸ் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்தனர். ஆமையை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்தனர். அடுத்து 108வது கொஸ்டின். பெரும்பாலும் பொருள்களை ஏற்றிச் செல்ல பயன்படும் கப்பல்கள் சரக்கு கப்பல்கள். அடுத்து 109வது கொஸ்டின். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு டைம் பாருங்க. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. அடுத்து 110வது கொஸ்டின். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் வாக்கர். இது ஒரு மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யாரும் பார்த்தீங்கன்னா வாக்கர். அடுத்து 111வது கொஸ்டின். கப்பல் செலுத்துபவரை டேஸ் என்னும் பெயரால் அகநானூறு குறிப்பிடுகிறது. நீகான். அதாவது கப்பல் செலுத்துகிறவங்கள நீக்கான்னு சொன்ன நூல் எதுன்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அகநானூறு. அடுத்து 112வது கொஸ்டின். ஏரா என்பதன் பொருள் அடிமரம். அடுத்து 113வது கொஸ்டின். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அடுத்து 114வது கொஸ்டின். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அடுத்து 115வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாக அமையும் சொல் வங்கூல். அடுத்து 116வது கொஸ்டின். இடைதிரி சொல் அன்ன. அடுத்து 117வது கொஸ்டின். விஷம் என்பதை விடம் என்று தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தற்பவம். அடுத்து 118வது கொஸ்டின். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்து 119வது கொஸ்டின். பரிதி என்ற சொல்லின் பொருள் கதிரவன். அடுத்து 120வது கொஸ்டின். வெறுப்பு என்ற சொல்லின் பொருள் மலை. அடுத்து 121வது கொஸ்டின். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். அடுத்து 122வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது? வெறுப்பு. அடுத்து 123வது கொஸ்டின். விச்சை எனும் சொல்லின் பொருள் கல்வி. அடுத்து 124வது கொஸ்டின். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி.
அடுத்து 125வது கொஸ்டின் விச்சை என்ற சொல்லின் பொருள் கல்வி. அடுத்து 126வது கொஸ்டின் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். அடுத்து 127வது கொஸ்டின் வேளாண் வேதம் என்றழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். இது மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை பார்க்க சொல்கிறேன் பாருங்கள். வேளாண் வேதம் என்றழைக்கப்படும் நூல் எதுனா நாலடியார். அடுத்து 128வது கொஸ்டின் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது? நாலடியார். அடுத்து 129வது கொஸ்டின் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலம் அறிதல். அடுத்து 130வது கொஸ்டின் கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. அடுத்து 131வது கொஸ்டின் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை சொல்கிறேன் பாருங்கள். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து 132வது கொஸ்டின் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறும் நூல் திருக்குறள். அடுத்து 133வது கொஸ்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்றவர் பாரதியார். எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்றவர் பாரதியார். ஓகேங்களா. அடுத்து 134வது கொஸ்டின் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை சொல்கிறேன் பாருங்கள். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42. அடுத்து 135வது கொஸ்டின் எழுதினான் என்பது வினை பகுபதம். அடுத்து 136வது கொஸ்டின் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து 137வது கொஸ்டின் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. அடுத்து 138வது கொஸ்டின் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. அடுத்து 139வது கொஸ்டின் நாடான் என்ற பெயர் பகுபதம் இடப்பெயரை குறிக்கும். அடுத்து 140வது கொஸ்டின் தேனரசனின் கவிதை நூல்கள் மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இந்த கொஸ்டினோட நான் சொல்கிறேன் பாருங்கள். தேனரசனின் கவிதை நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். அடுத்து 141வது கொஸ்டின் பிரம்மாக்கள் என்பதன் பொருள் படைப்பாளிகள். அடுத்து 142வது கொஸ்டின் பளிங்கு மேனி எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு உவமை தொகை. அடுத்து 143வது கொஸ்டின் பால்மணம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு உவமை தொகை. அடுத்து 144வது கொஸ்டின் மயிலும் மானும் வானத்திற்கு வனப்பு தருகின்றன. வானத்திற்கு வனப்பு தருவது எதுன்னு சொன்னால் கேட்டால் மயிலும் மானும். அடுத்து 145வது கொஸ்டின் மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அடுத்து 146வது கொஸ்டின் மண்வாசம் என்ற கவிதை நூலை எழுதியவர் தேனரசன். அடுத்து 147வது கொஸ்டின் ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. அடுத்து 148வது கொஸ்டின் இரட்டொரு மொழிதலை டேஸ் என்றும் கூறுவர் சிலேடை. அடுத்து 149வது கொஸ்டின் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். அடுத்து 150வது கொஸ்டின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள். அடுத்து 151வது கொஸ்டின் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். அடுத்து 152வது கொஸ்டின் கருவறை சுற்றுச்சுவர்களில் காணப்படும் ஓவியம் சுவர் ஓவியம். அடுத்து 153வது கொஸ்டின் சீவக சிந்தாமணியின் காப்பிய தலைவன் சீவகன். அடுத்து 154வது கொஸ்டின் ஓவியம் வரைபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டவர்? கண்ணுள் விளைஞர். அடுத்து 155வது கொஸ்டின் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். அடுத்து 156வது கொஸ்டின் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணிகளில் ஓவியம் வரையும் முறை. அடுத்து 157வது கொஸ்டின் மன்னர்கள் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் செப்பேட்டு ஓவியம். அடுத்து 158வது கொஸ்டின் குகை ஓவியங்கள் பெரும்பாலும் கோட்டோவியங்களாக இருக்கும். அதான் குகை ஓவியங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தா கோட்டோவியங்களாக இருக்கும் பெரும்பாலும். ஓகேங்களா. அடுத்து 159வது கொஸ்டின் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார்? கொண்டைய ராஜி. நோட்டை சொல்கிற பாருங்க கொஸ்டின் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா கொண்டைய ராஜி. அடுத்து 160வது கொஸ்டின் புனையா ஓவியம் பற்றி எடுத்துரைக்கும் நூல் மணிமேகலை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட்டை சொல்கிறேன் பாருங்கள்.
புனையா ஓவியம் பற்றி எடுத்துரைக்கும் நூல் எது பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அடுத்து 161வது கொஸ்டின், விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல். அடுத்து 162வது கொஸ்டின், முதநிலை தெரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு ஊறு. அடுத்து 163வது கொஸ்டின், தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும் படர்கை. அடுத்து 164வது கொஸ்டின், பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு வருவது முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா, பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு வருவது முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்து 165வது கொஸ்டின், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் டேஸ் உண்டாகும்னா தீமை உண்டாகும். அடுத்து 166வது கொஸ்டின், முன்றுரை அரையனார் காலம் கிபி 301 முதல் 400 இடையில் வாழ்ந்த ஒரு சங்க தமிழ் புலவர். அடுத்து 167வது கொஸ்டின், டேஸ் அதன் சிறப்பு பாயிரத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாலடியால் அமைந்த 401 பாடல்களை கொண்ட நீதி நூலாகும்னா பழமொழி 400. பழமொழி 400ல் 401 பாடல் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 168வது கொஸ்டின், பழமொழி 400 நூலின் காலம் 4ஆம் நூற்றாண்டு. அடுத்து 169வது கொஸ்டின், மடமகள் என்னும் சொல்லின் பொருள் இளமகள். அடுத்து 170வது கொஸ்டின், மரமலர்த்தால் டேஸ் பெறலாம் மாறி பெறலாம். அடுத்து 171வது கொஸ்டின், முன்றில் என்பதன் பொருள் வீட்டின் முன் இடம். அடுத்து 172வது கொஸ்டின், கிவா ஜெகநாதன் என்றழைக்கப்பட்ட கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் பிறந்த நாள் 1906 ஏப்ரல் 11ஆம் நாள். அடுத்து 173வது கொஸ்டின், கிவா ஜெகநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் உவே சாமிநாதையரின் மாணாக்கராவார். உவே சாமிநாதரோட மாணவர். ஓகேங்களா. அடுத்து 174வது கொஸ்டின், திருநெல்வேலி உடன் தொடர்புடைய மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள். அடுத்து 175வது கொஸ்டின், இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. அடுத்து 176வது கொஸ்டின், திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்து 177வது கொஸ்டின், குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து 178வது கொஸ்டின், தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஸ் என்னும் துறைமுகம் இருந்தது கொற்கை. அடுத்து 179வது கொஸ்டின், பொய்கை ஆழ்வார் பிறந்த ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து 180வது கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார். அடுத்து 181வது கொஸ்டின், வையம் தகலியா என தொடங்கும் பாடலை பாடியவர் பொய்கை ஆழ்வார். அடுத்து 182வது கொஸ்டின், வார் என்னும் சொல்லின் பொருள் சப்தம் அதாவது ஒளி. அடுத்து 183வது கொஸ்டின், தகழி என்னும் சொல்லின் பொருள் அகல் விளக்கு. அடுத்து 184வது கொஸ்டின், நாராயணன் என்னும் சொல்லின் பொருள் திருமால். அடுத்து 185வது கொஸ்டின் பாருங்கள், திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தமாகும். இதனை தொகுத்தவர் நாதமுனி ஆவார். ஓகேங்களா. 4000 பிரபந்தத்தை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி. ஆபச்சுங்க. அடுத்து 186வது கொஸ்டின், 12 ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்பர். அடுத்து 187வது கொஸ்டின், அறம் என்னும் கதிர் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். அறம் என்னும் கதிர் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார். அப்படியே 186வது கொஸ்டின் ஒரு டைம் கிளம்ப பாருங்கள். முதலாழ்வார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து 188வது கொஸ்டின், முனைப்பாடியாரின் சமயம் சமண சமயம். அடுத்து 189வது கொஸ்டின், முனைப்பாடியாரின் காலம் 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து 190வது கொஸ்டின், முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 225 பாடல்கள். அடுத்து 191வது கொஸ்டின், ஊருணி என்னும் சொல்லின் பொருள் கிணறு. அடுத்து 192வது கொஸ்டின், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொது உடைமை நெறி. அடுத்து 193வது கொஸ்டின், செல்வத்தின் பயல் ஒப்புரவு வாழ்வு. அடுத்து 194வது கொஸ்டின், வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் மருந்து. அடுத்து 195வது கொஸ்டின், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட்டை சொல்கிற பாருங்க.
உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்து 196வது கொஸ்டின். செல்வத்து பயன ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து 197வது கொஸ்டின். உருவசி என்பதன் பொருள் மிகுதியான பசி. அடுத்து 198வது கொஸ்டின். ஓவா பிணி என்பதன் பொருள் போயாத நோய். அடுத்து 199வது கொஸ்டின். மலைப்பொழிவின் ஆசிரியர் யார்? கவிஞர் கண்ணதாசன். அடுத்து 200வது கொஸ்டின். கண்ணதாசனின் புனைப்பெயர்? காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியார், பார்வதிநாதன், ஆரோக்கிய சாமி. இதெல்லாமே அவருடைய புனைப்பெயர்களாகும். அடுத்து 201வது கொஸ்டின். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் வரலாற்று புதினமது? சேரமான் காதலி. அடுத்து 202வது கொஸ்டின். இறைவனின் பரிசு என்று இயேசு பெருமாள் கூறுவது இரக்கம். அடுத்து 203வது கொஸ்டின். கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர்? முத்தையா. அடுத்து 204வது கொஸ்டின். கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். அடுத்து 205வது கொஸ்டின். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். அடுத்து 206வது கொஸ்டின். மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு டேஸ் போல் பயனற்றதாகிவிடும்? பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அடுத்து 207வது கொஸ்டின். கூடுகட்ட தெரியாத பறவை? குயில். அடுத்து 208வது கொஸ்டின். வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் சே பிருந்தா. இந்த கொஸ்டின் நோட்டை பார்க்கலாம் பாருங்கள், இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. வீடு முழுக்க வானம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா சே பிருந்தா. அடுத்து 209வது கொஸ்டின். மலை பற்றிய பகிர்தல்கள் என்பது பிருந்தாவின் கவிதை நூல். மலை பற்றிய பகிர்தல்கள் என்பது பிருந்தாவின் கவிதை நூல். அடுத்து 210வது கொஸ்டின். காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? எளிமை. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்னா எளிமை. கொஸ்டின் இப்படி கேட்கலாம். எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். அடுத்து 211வது கொஸ்டின். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லின் பொருள்? சமுதாய வழிகாட்டி. அடுத்து 212வது கொஸ்டின். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம்? ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து 213வது கொஸ்டின். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம்? நாடாளுமன்றம். அடுத்து 214வது கொஸ்டின். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் தலைவர்? காயிதே மில்லத். 214வது கொஸ்டின் பாருங்கள். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் தலைவர் காயிதே மில்லத். அடுத்து 217வது கொஸ்டின். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காயிதே மில்லத். அடுத்து 216வது கொஸ்டின். தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறியவர் முகமது இஸ்மாயில். இந்த கொஸ்டின் ஒரு டைம் இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறியவர் முகம்மது இஸ்மாயில். அடுத்து 217வது கொஸ்டின். தமிழக அரசில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. கொஸ்டின் ஒரு டைம் பாருங்கள். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித் மில்லத் முகமது இஸ்லாமிக் அவர்கள் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து 218வது கொஸ்டின். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதன் என்று காயிதே மில்லத்தை போற்றியவர் தந்தை பெரியார். அடுத்து 219வது கொஸ்டின். காயிதே மில்லத்தின் இயற்பெயர்? முகம்மது இஸ்மாயில். அடுத்து 220வது கொஸ்டின். தனது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காயிதே மில்லத். அடுத்து 221வது கொஸ்டின். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். அடுத்து 222வது கொஸ்டின். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். அடுத்து 222வது கொஸ்டின். அப்போ 223 பாருங்கள். அடுத்த கொஸ்டின். மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி.
பிரித்தா பொருள் தராது இரட்டை கிளை. ஓகேங்களா, சடசரனா பொருள் வராது, அது அதனால் அது இரட்டை கிளைவி. அடுத்து 224 கொஷின். அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? 4 முறை. அடுத்து 225 கொஷின். கால்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயர். அடுத்து 226 கொஷின். ஒரு உறுப்பின் பெயர் முதலாகி பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். அடுத்து 227 கொஷின். பொங்கல் உண்டார் இத்தொடரில் அமைந்துள்ள ஆகு பெயர் இது தொழிலாகு பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7வது புக் பை கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த நோட்ஸ் முடிஞ்சு அடுத்து 8வது புக்கில் பார்க்கலாம். வெல்கம்.